Hey guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பேராநார்மல்ங்கற ஒரு ஹாரர் அனிமேஷன் மூவியோட ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஒரு தாறுமாறான மூவி, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அப்படியே நம்ம சேனல்ல இனிமேல் அதிகமான அனிமேஷன் மூவிஸ் போடலாம்னு இருக்கேன். லைவ் ஆக்ஷன் போடுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஆனா அனிமேஷன் போடுறதுக்கு சேனல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சோ அதனால தான் இந்த ஒரு முடிவு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த அனிமேஷன் மூவி உங்களுக்கு வேணும் அத நான் போடணும்ங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட பாட்டியோட உட்காந்து ஒரு ஹாரரான ஜாம்பி மூவி பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ பேர் தான் நார்மன். நார்மனை பத்தி சொல்லணும்னா அவனுக்கு ஹாரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்பவே பிடிக்கும். நார்மன் கூப்பிட்டு அவங்க அப்பா குப்பையை கூட்டிட்டு வர சொல்லவே அவனும் குப்பையை கூட்டிட்டு வந்துட்டு பாட்டிக்கு இந்த ரூம் ரொம்பவே சூடா இருக்குதாமா, கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணி விடுங்கிறான். இதை கேட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவனோட பாட்டி இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. நார்மனோட அப்பா, தம்பி உனக்கு எல்லாம் ஓகே தானே, நம்ம பாட்டி இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, உனக்கு அது தெரியும் தானேங்கவே. நார்மன் அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, ஆனா இன்னும் பாட்டி நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்காங்க, அதுவும் இந்த ரூம்ல தான் இருக்கிறாங்கிறான். உண்மையிலேயே நார்மனுக்கு இறந்து போனவங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனா நார்மன் சொல்றத யாருமே நம்பாம நார்மனிய போட்டு கலாய்க்கிறாங்க. இது நம்ம நார்மனுக்கு பழகி போனதுதான், இதுகள்ட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்ட்டு அவன் ரூமுக்கு கிளம்பிடுறான். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல நார்மனை பத்தி ஒரு ஆளு முழு டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அவர் சொல்லவே அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல நார்மன் வழக்கம் போல ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில நிறைய பேர் அவங்களோட பேச்சு கொடுக்கறாங்க. பரவாயில்லையே, பையன் ஊர்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறேனா? அதான் கிடையாது, இவன்ட்ட வந்து பேசுற எல்லாமே ஆன்மாக்கள் தான். ஊர்ல போயிட்டு இருக்கிற மனுஷங்களோ இவனை பைத்தியக்காரன் நினைச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அதை பத்தி இல்ல, சுத்தமாவே கவலை கிடையாது. ஜாலியா ஆன்மாக்கள் கூட பேசிட்டே போயிட்டு இருக்கிறான். ஊருக்குள்ள ஹாலோவின் நெருங்கிட்டனால எல்லா இடத்துலயுமே அதுக்கான செலிப்ரேஷனுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல நார்மனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அவனை பார்த்தாலே எல்லாரும் விலகி போற மாதிரி தான் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சீன்ல நார்மலோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவன் மட்டும் ஒரு ரகசியமா நார்மனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். ஸ்கூல்ல இருக்கிற புல்லிஸ் எல்லாத்துக்கும் நார்மன் தான் ஃபேவரட். அவனை போட்டு புல்லி பண்ணாட்டி அவனுக்கு அந்த நாளே ஓடாது. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடக்குது. நார்மனோட ஊரை பொறுத்தவரையும் அந்த ஊர்ல இந்த விச் கதைகள், சூனியக்கார கதைகள்லாம் ரொம்பவே பிரசித்தியானது. அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறக்கே வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால ஹாலோவின் சமயம் அந்த ஊர் ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கும். அதுக்காக ஸ்கூல் சார்பா ஒரு நாடகம் போடுறதுக்காக ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க. நாடகத்துக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது நார்மனுக்கு வித்தியாசமா எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மொத்த ஸ்கூலுமே தீ பிடிச்சி எரியற மாதிரியும் அங்க இருக்கிற எல்லாருமே சூனியக்காரங்க மாதிரியும் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பையன் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டான். எல்லாருமே அதை பார்த்து கலாய்க்கிறாங்க. அன்னைக்கு நார்மன் ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவன் கூட வந்து பேச்சு கொடுக்கறான். இவன் பேரு நீல். இவன் நார்மன் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறான். நார்மன் மாதிரியே அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இவனையும் புள்ளி பண்ணி தான் இருக்கிறாங்க. நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறானேன்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே அந்த விச் செல கிட்ட வரவே அந்த இடத்துல நார்மனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவன் நார்மன் கிட்ட வந்து பேசுறான். இவனை நார்மனுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்குது. நார்மன் உங்க கூட எங்க வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவே அவனும் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா நீ என்ன மாதிரி தான், என்னாலேயும் ஆன்மாக்களை எல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நடக்க போற கெட்ட விஷயங்களாகட்டும் மோசமான ஆட்களாகட்டும் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியுங்கிறான். அப்படியே இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த ஊர்ல ஒரு வதந்தி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறியா? ஒரு மந்திரவாதியோட சாபத்தை பத்தி. அது உண்மையிலேயே நடக்க போகுது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. நீ உன்னோட பவர் யூஸ் பண்ணாட்டி அந்த சூனியக்காரிகள் எல்லாம் முந்திடுவாங்கங்கிறான். இவன் பேசுற எதுவுமே நம்ம நார்மனுக்கு சுத்தமா புரியல. அவன் சொல்ல வந்ததை முழுசா சொல்றக்குள்ளேயே அவனுக்கு இருமல் ஓவரா வந்துருது. நம்ம நீலோ அவன் புள்ள பிடிக்கிறவன் நினைச்சு அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறான். நார்மனோ நீல் கிட்ட நீ பண்ணது தப்பு இல்ல, ஆனா அவரு புள்ள பிடிக்கிறவர் கிடையாது, அவர் என்னோட அங்கிள் தான் சொல்லிட்டு போறான். நீல் அவர் சொன்ன எல்லாத்தையுமே முழுசா கவனிச்சிருக்கான். எக்ஸைட்டா ஓடி வந்து நார்மன் கிட்ட அவர் சொன்னதெல்லாம் உண்மையா, உன்னால பேயெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கிறான். நார்மனும் ஆமான்னு சொல்லவே நம்ம நீல் பையன் செம குசி ஆயிடுறான். நீல் மட்டும் இதை ஒரு சூப்பர் பவரா தான் பாக்குறான். எப்பா என்னோட நாய் ஒண்ணு செத்து போயிருச்சு, அதை எங்க வீட்டுக்கு பின்னாடி நாங்க புதைச்சிட்டோம், அதையும் உன்னால பார்க்க முடியுமான்னு கேட்கவே நார்மன் ஓ முடியுமேங்கவே உடனே வாப்பான்னு அந்த நாயை புதைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம நார்மனை கூட்டிட்டு போறான். நார்மன் கண்ணுக்கும் அந்த நாய் தெரியுது. அந்த நாய் ரெண்டு பாகமா இருக்குது. நார்மன் அவன் பாக்குற எல்லாத்தையுமே நீல் கிட்ட சொல்லவே நீலும் அந்த நாயை புடிச்சு கொஞ்சி அது கூட விளையாடுறான். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு நார்மனோட
அன்குலோ கோவமா வீட்டுக்கு போறாரு. மனுஷனுக்கு ஆல்ரெடியே உடம்பு சரியில்லை போல, இப்ப ஓவர் டென்ஷன் ஆனனால ஹார்ட் நின்னு போய் அந்த இடத்துலயே இறந்துடுறாரு. அவனோட ஆவியும் உடம்ப விட்டு வெளியே வந்துருது. இன்னொரு சைடு நார்மன் ஸ்கூல்ல திரும்பி அந்த நாடகம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நார்மனுக்கு வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு காட்டுக்குள்ள 3 பேர் சூனியக்காரங்களை தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற ஒரு மரம் நம்ம நார்மன் கிட்ட வந்து இறந்து போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க, நீதான் இதை சரி பண்ணணும்னு சொல்லுது. திரும்பி நார்மன் ஸ்டக் ஆகி நின்னுறான். நீல் தான் அவனை எழுப்புறான். நார்மன் ரொம்பவே பயந்து போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஆனா யாருமே நார்மன் நம்பருக்கு தயாராவே இல்ல. இவனுக்கு பைத்தியம் தான் முடிச்சிருச்சுன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. வீட்டுலயும் நார்மனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை பயங்கரமாயிருது. நார்மனோட அங்கிள் கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனை இவன்ட்ட வந்திருக்குது, உங்க குடும்பத்தினாலதான் சொல்லி நார்மனோட அப்பா அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. அப்படியே நார்மனையும் பார்த்து இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி அவனையும் திட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் நார்மன் ஸ்கூலுக்கு போகும்போது முன்னத்த நாள் நடந்ததை சொல்லி எல்லாருமே அவனை கிண்டல் பண்றாங்க. இறந்து போன நார்மனோட அன்குலோட ஆவி நேரா அவனை வந்து பாக்குது. நம்மாலே யோ நீ செத்து போயிட்டியா, என்னைய இப்படி வந்திருக்கிறேன்னு கேட்கவே அன்குலு ஆமாப்பா நான் இறந்துட்டேன், என்னோட கடமையை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் தான் இவ்வளவு நாள் அந்த சாபங்கள்ல இருந்து இந்த ஊரை காப்பாத்திட்டு இருந்தேன், இனிமேல் அந்த வேலை எல்லாத்தையும் நீதான் பண்ண போறேங்கிறான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லா மோசமான சம்பவங்களுமே திரும்பியும் நடக்க போகுது. இன்னைக்கு நைட்டு தான் அந்த நாள். அந்த சூனியக்காரி எந்திரிக்கிறதோட மட்டும் இல்லாம இறந்து போன எல்லாத்தையுமே அவ கூட கூட்டிட்டு வர போறா, நீதான் அவளை திரும்பி கல்லறையில அடைக்கணும், இல்லாட்டி எல்லாருக்குமே ஆபத்தாங்கிறான். இந்த எல்லா விஷயமுமே நார்மனுக்கு அவன் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே தெரியுது. நார்மனுக்கோ இது எல்லாத்தையும் ஒரே நைட்ல என்னால எப்படி செய்ய முடியும், என்னையவே ஊர்ல இருக்கிறவனால பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறான், அதை விட முக்கியம் நான் ஒரு சின்ன பையங்கிறான். சூனியக்காரங்களை புதைச்சு வச்சிருக்கிற இடத்துல ஒரு மேஜிக் புக் இருக்குது, அதை எடுத்து படிச்சேனா உன்னால எல்லாத்தையுமே ஈஸியா பண்ணிட முடியுங்கிறான். அந்த புக்கை நீ தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, அந்த புக்கை எடுத்துட்டு வந்து நான் என் வீட்டுல தான் வச்சிருக்கிறேன், நீ அங்க போனாலே உனக்கு அது கிடைக்குங்கிறான். உனக்கு டைம் ரொம்பவே கம்மியா தான் இருக்குது, இன்னைக்கு சூரியன் அஸ்தமகமா இருக்குள்ள நீ எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கணுங்கிறான். அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவேன்னு சத்தியம் கொடுன்னு சத்தியமும் வாங்கிட்டு போயிடுறான். குழப்பமாகிற நார்மனும் அங்கிருந்து கிளம்பி நேரா அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவன் அங்கிள் சொன்னது அவன் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. பையன் பாதியிலேயே போயிட்டானேன்னு அவனை பாக்குறதுக்கு நீல் அவனோட வீட்டுக்கே வரான். நார்மனும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு நான் இப்ப யார்ட்டையுமே பேசுற நிலைமையில இல்ல, நீ ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிடுறான். என்னடா பொஸ்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டானேன்னு நீலும் சோகமா வீட்டுக்கு போயிடுறான். குழப்பத்தில் இருக்கிற நார்மனோட குழப்பத்தை தீக்க அவனோட பாட்டியோட ஆவி அங்க வருது. அவன் பாட்டிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லவே அவங்களும் இவனை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க லைட்டுக்கு போகாம இங்க இருக்கிறதுக்கு காரணமே நார்மன் தான், நார்மனுக்காகத்தான் அவங்க இங்க இருக்கவே செய்யறாங்க. சரி நம்ம இந்த ஊரை காப்பாத்திடலான்னு முடிவு பண்ற நார்மன் சைக்கிள் எடுத்துட்டு நேரா அவன் அங்கிள் வீட்டுக்கு போறான். நார்மனை புள்ளி பண்றவங்களும் அவன் எங்கேயோ போறதை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரா அங்கிளோட வீட்டுக்கு வர நார்மனுக்கு அந்த வீடை பாக்குறதுக்கே பயமா இருக்குது. பயத்தையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த புக்கு எங்க இருக்குதுன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த அங்கிளோட பாடி தடுக்கி கீழே விழுகிறான். பார்த்தா அந்த அங்கிளோட பாடி கையில தான் அந்த புக்கே இருக்குது. சாகர நிலைமையிலையும் அந்த புக்கை இறுக்கமா புடிச்சிட்டு அவர் இறந்திருக்கிறாரு. கையில இருந்து எடுத்தா அந்த புக் வரமாட்டேங்குது. ரொம்பவே சிரமப்பட்டு அந்த புக்கை கையில எடுத்துறான். அப்படியே அந்த சூனியக்காரங்களை புதைச்சு வச்சிருக்கிற கல்லறைக்கும் போறான். கரெக்டா இவன் போற நேரத்துல ஈவினிங் ஆயிருது. சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. நேரம் அதிகமா இல்லன்னு கல்லறையில் போய் நின்று அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ளேயே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த புல்லிஸ் அவனோட புக்கை புடுங்கிடுறாங்க. சூரியனும் மறைஞ்சிட்டு இருக்குது. நார்மனும் அவன் புக்கை திரும்பி வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளேயே சூரியன் முழுசாவே மறைஞ்சிருது. சூரியன் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல புகை மாதிரி கிளம்பி அங்கிருந்து பூதங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த பூதங்கள் எல்லாம் நிலத்துக்குள்ள போய் அங்க தூங்கிட்டு இருந்த ஜாம்பிஸையும் முழிக்க வச்சிருது. அந்த கல்லறையில் தூங்கிட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸுமே முழிச்சிருச்சு. ஜாம்பிஸை பாக்குற புல்லிஸ் எல்லாம் அலறிடுறானுங்க. நார்மனுக்கோ அடுத்து என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. பேசிக்கா பேய்கனா நார்மன் ஈஸியா சமாளிச்சிருவான். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பேய்களுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஜாம்பிஸை பொறுத்த வரையும் அது இவனுக்கே ரொம்ப புதுசா தான் இருக்குது. அந்த எல்லா ஜாம்பிஸும் இவங்க எல்லாத்தையும் சுத்து போடுது. நார்மனும் அந்த புக்கை வாங்கி உடனே படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜாம்பிஸ்ல இருந்து ஒண்ணு அதை உடனே நிறுத்துங்குது. ஜாம்பிஸ் பேசுறதும் நார்மனுக்கு மட்டும் தான் புரியுது. கூட இருக்கிற அந்த புள்ளிக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு சைடு நீலோட வீட்டுக்கு நார்மனை காணும்னு சொல்லி அவனோட சிஸ்டர் அவனை தேடி வந்திருக்காங்க. நீலோ அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியலங்க, கடைசியில் அவன் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தானு நார்மன் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றான். இன்னொரு சைடு நார்மனும் புள்ளியும் வேகமா ஓடி வந்து அன்குளோட வீட்டுல ஒளிஞ்சுக்கிறானுங்க. நார்மனுக்கு
நார்மனுக்கோ நம்ம புக்கை படிச்சிட்டோம் ஆனாலும் அது வேலை செய்யலையேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேரா அவனோட அங்கிளோட டெட் பாடிட்ட வந்து யோ இந்த புக்கை படிச்சிட்டேன் ஒண்ணுமே நடக்கல நான் என்னதான் ஏன் பண்றதுன்னு கேக்குறான். பயவுல அவசரத்துல டெட் பாடிட்ட போய் பேசிட்டு இருக்குது. ஆனா டெட் பாடியோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம படுத்து இருக்குது. இது வேலைக்காகாதுன்னு அந்த ரூம்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறான். இது வேலைக்காகாதுன்னு அந்த ரூம்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறான். இது சம்பந்தமா அந்த அங்கிள் சேகரிச்சு வச்ச எல்லா விஷயமுமே அங்கதான் இருக்குது. அங்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துதான் நார்மனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நார்மன் புக்கை தப்பான இடத்துல கொண்டு போய் வச்சு படைச்சிட்டான். ஆக்சுவலி விச்சோட கலரை அந்த இடத்துல கிடையாது, விச்சோட ஆளுங்களோட கலர் தான் அந்த இடத்துல இருந்து இருக்குது. இந்த கேப்ல ஜாம்பிஸ் அந்த வீட்டுக்கே வந்துருச்சு. கதவு உடைச்சிட்டு ஜாம்பிஸ் உள்ள வரவே ரெண்டு பசங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்ததும் ரெண்டு பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. இன்னொரு சைடோ நீல் அவனோட பிரதரையும் கூட்டிட்டு நார்மனோட சிஸ்டரையும் கூட்டிட்டு நார்மனை தேடி கிளம்பிட்டான். அவங்க வந்துட்டு இருக்கிற வழியில வானத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப சடனா அவங்க வண்டிக்கு முன்னாடி நார்மனும் அந்த புள்ளியும் வந்து விழுகிறானுங்க. அந்த இடத்துல பிரேக் போட்டு வண்டியை திருப்பினா அங்க ஒரு ஜாம்பியும் வந்துருது. அந்த ஜாம்பியை முட்டி தூக்கிட்டு காரை நிறுத்துறாங்க. நீலோட பிரதரோ யாரையோ முட்டி தூக்கிட்டோம் செத்துட்டாரான்னு பாக்கலான்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு ஜாம்பி. அதோட தலையை பிடிச்சா தலை கையோட வந்துருது. பையன் ரொம்பவே சாக்காயிட்டான். அந்த ஜாம்பி இன்னுமே சாகல, அது தலைக்கு தனியா உடம்புக்கு தனியான்னு உயிர் வருது. நம்மால தலையை உதச்சு தள்ளிட்டு வண்டியில வந்து ஏறினா நார்மனு புள்ளிங்கவும் வண்டியை எடுங்கடாங்கவே எல்லாரும் வண்டியை கிளம்புறானுங்க. இப்பதான் எல்லாரும் நார்மன் சொல்ல எல்லாமே உண்மைதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஜாம்பிஸும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் இவங்க கார்ல தொட்டிக்கிட்டு மேல ஏறி கண்ணாடியை உடைச்சு இவங்க எல்லாத்தையும் பிடிக்க பாக்குது. வானத்திலையும் வித்தியாசமான மேகம் அந்த ஊர் முழுக்கவே சூழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நீலும் அந்த ஜாம்பி கூட பயங்கரமா சண்டை கட்டிட்டு இருக்கிறான். இவங்க கார் வேகமா போறத பார்த்துட்டு ஒரு போலீஸ் சட்டம் தன் கடமை செய்யும் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதையெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு எல்லாரும் கேட்கவே நார்மனோ அந்த மெயினான சூனியக்காரியோட கலரை மட்டும் எங்க இருக்குதுன்னு தெளிவா தெரியல, அங்க போய் இந்த புக்கை படிச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிருங்கிறான். நீலுக்கு இந்த கிளாஸ்லயே ரொம்ப நெருடான ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த சூனியக்காரிய புதைச்ச இடத்தை பத்தி கேக்குறாங்க. இதுக்கடையில வண்டியில ஏறின ஜாம்பியும் போலீஸ்காரங்களும் வேற விடாம இந்த காரை தொலை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த நெருடோ அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இந்த ஊரோட டவுன் ஹால்ல தான் அவங்கள புதைச்சிருக்காங்கிற விஷயத்த சொல்றா. பசங்களும் டவுன் ஹாலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல மிச்ச ஜாம்பிஸ் எல்லாம் ஊருக்குள்ள பூந்துருது. ஒரு கட்டத்துல வெளியே இருந்த ஜாம்பியோ இவங்க வண்டிக்குள்ளேயே வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை திருப்பவே ஒரு பள்ளத்துக்குள்ள வண்டி விழுந்துருது. அப்படி இப்படிமா வண்டி பல்டி ஓட்டு நேரா ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் மாதிரி நிக்குது. அந்த ஜாம்பியும் வண்டியில இருந்து பறந்துடுச்சு. வண்டி முழுக்கவே நாசமாயிருச்சு. பசங்க அங்க இருந்து டவுன் ஹாலுக்கு நடந்தே கிளம்புறாங்க. ஊருக்குள்ள வந்த ஜாம்பிஸோ மக்கள் ஒவ்வொருத்தங்களையா தாக்க ஆரம்பிக்குது. உண்மை என்னன்னா ஜாம்பிஸ் மக்களை தாக்கல, அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஜாம்பிஸ் எல்லாம் ரொம்ப பயந்து போய் தான் இருக்குது. மக்கள் தான் கன்னு கடப்பார கோடாரின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜாம்பிஸை தாக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் நார்மனும் மிச்சவங்களும் அந்த இடத்துக்கு வரவே அந்த இடத்துல மக்களுக்கும் ஜாம்பிஸ்க்கு இடையில ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்குது. பசங்களோ அதை எதிரையுமே கலந்துக்காம நேரா டவுன் ஹால் நோக்கி போறாங்க. ஒரு கட்டத்துல நேரா பசங்க எல்லாம் டவுன் ஹாலுக்கு போய் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஷாக்கு. அங்க எந்த ஒரு கலரையுமே இல்ல. அங்க அந்த ஊரோட லைப்ரரி தான் இருக்குது. சரி அங்க இருக்கிற ஏதாவது புக்ல ஏதாவது கிடைக்குதான்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஜாம்பிஸ்க்கும் மக்களுக்கு இடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல ஜாம்பிஸ்னால மக்களை சமாளிக்க முடியாம அங்கிருந்து பயந்து நேரா எல்லாமே டவுன் ஹாலுக்கு போயிருது. இப்பதான் போலீஸும் நார்மனோட பேரண்ட்ஸும் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. மக்களும் நடந்த எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் டவுன் ஹாலுக்கு தான் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுகளை பிரிச்சுமே இருக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. லைப்ரரியில புக்கை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. மக்கள் எல்லாரும் டவுன் ஹாலை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஜாம்பிஸ் தான் உள்ள இருக்குதுன்னு நினைச்சிட்டு கதவையெல்லாம் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியே இருக்கிற மக்களும் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. உள்ள இருந்து யாருனாலையும் வெளியே கூட போக முடியல. எல்லாரும் அந்த ஜாம்பிஸை உள்ள வச்சே எரிச்சரலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. நார்மலோ லைப்ரரியில தனியா மாட்டிக்கிட்டான். அந்த ஜாம்பிஸ் அந்த லைப்ரரிக்கே வருது. நார்மலோ அந்த ஜாம்பிஸ் இருந்து தப்பிச்சு அந்த டவுன் ஹாலோட ரூஃபுக்கு போயிடுறான். வானத்துல இருக்கிற மேகங்களோ மான்ஸ்டர் ஷேப்ல மாறிட்டு இருக்குது. கீழே இருக்கிற மக்களோ ரூஃப்ல நார்மன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே நார்மன் தான் நேக்ரோமான்சர்னு நினைக்கிறாங்க. அந்த டவுன் ஹால் மேல நின்று நார்மன் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கவே அந்த மேகம் ஒரு கை மாதிரி வந்து நார்மனை கீழே தள்ளி விடுது. அவனும் ஒரு முடிவில்லாத பாதையில விழுகிறான். நடந்து முடிஞ்ச கடந்த காலம் எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஊரோட ஆரம்பத்துல என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியுது. பார்த்தா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த ஊர்ல இருந்த கோர்ட்ல வேலை செஞ்ச ஆளுக. இந்த ஜாம்பிஸோட தலைவன மாதிரி இருக்கிறவன் தான் அந்த கோர்ட்டோட ஜட்ஜே. இப்ப நார்மனுக்கு நடக்கிற மாதிரி தான் அப்பவே ஒரு சின்ன பொண்ணுக்கு மந்திரவாதின்னு முத்திர குத்தி அவளுக்கு மரண தண்டனையும் விதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே நார்மன மாதிரி இறந்தவங்களையில பார்க்கக்கூடிய சக்தி இருந்திருக்குது. அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சியும் அவளை விட மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துல அவ உடம்புக்குள்ள இருந்த சக்தி எல்லாம் வெளியே வந்து அவ ஒரு கெட்ட விச்சா மாறுறா. அந்த மொத்த இடமுமே வெடிச்சு செதறுது. டக்குன்னு அங்க கட் பண்ணா நம்ம நார்மன் இப்ப லைப்ரரியில தூங்கிட்டு இருக்கிறான். லைப்ரரிக்குள்ள வந்த ஜாம்பிஸ் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு காட்டி இருக்குதுங்க. கண்ணு முழிச்சகையோட நார்மன் அந்த ஜட்ஜ் ஜாம்பியை பார்த்து யோ நீ
எல்லாம் மனுஷனா? அது ஒரு சின்ன பொண்ணு, அவளை புடிச்சு கொண்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அவளும் என்ன மாதிரி தான். ஏன்டா இப்படி இருக்கீங்கவே? அந்த ஜட்ஜ் சாம்பியோ ஒன்னாலதான் இந்த சாபத்தை நிறுத்த முடியும். நாங்க பண்ண தப்புக்காகத்தான் இன்னும் இப்படி சுத்திட்டு இருக்கிறோம். இது திரும்பி நடக்காம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. உனக்கும் அந்த பொண்ணு மாதிரியே சக்தி இருக்கிறனால நீ தான் அந்த புக்கை படிச்சாகணும். எங்களை எல்லாம் சாபத்துல இருந்து மீட்டு எங்களை எல்லாம் லைட்டுக்கு அனுப்பணுங்கிறான். ஆனா நார்மனோ நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலங்கவே. இப்பதான் நார்மனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வருஷம் இதே நாள் இதே மாதிரி தான் இவன் குடும்பத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புக்கை படிச்சு இந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே சாந்தப்படுத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு முன்னாடி இவன் அங்கிள், அதுக்கு முன்னாடி இந்த பவர்ஸ் யாருக்கு இருந்துச்சோ அவங்க எல்லாம் இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு யோசிக்கிறான். இதை நிரந்தரமா நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் நேரடியா அந்த விச்சைய போய் சந்திக்கிறேன்ட்டு அந்த விச்சை பாக்குற கிளம்புறான். ஆனா வெளியே மக்களோ டவுன் ஹால மொத்தமா கொளுத்திடுறானுங்க. பசங்களோ இன்னும் உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க வெளியே போக முடியாம வசமா மாட்டிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நார்மன் ஜாம்பிஸோட என்ட்ரி கொடுக்கறான். கதவை உடைச்சு ஜாம்பிஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்புறான். இதை பாக்குற மக்களோ கன் எடுத்து ஷூட் பண்ண ரெடி ஆகுறாங்க. நார்மன் எல்லாத்தையும் தடுத்து நார்மன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த ஜாம்பிஸோட நிலைமைய புரிய வைக்கிறான். ஆனா மக்களோ வெறியேறி போயிருந்தனால இது எதையுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நார்மன் தனியால எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நார்மனோட சிஸ்டர் அங்க வந்து அவங்க கூட கை கோர்த்து அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா. அப்படியே நீலோட பிரதர் அந்த புள்ளினி எல்லாருமே வந்து நார்மன் கூட கை கோர்த்து அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பேசி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இந்த ஜாம்பிஸும் உங்கள மாதிரி தாங்கிறத புரிய வைக்கிறாங்க. நார்மன் கொடுக்கிற பயங்கரமான ஸ்பீச்சை கேட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களுமே மனசு மாறி அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. ஆனா இதை பாக்குற அந்த மேகமோ பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துது. ஊருக்குள்ள புயல் காத்தே வீசுது. நார்மன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஜாம்பிஸ் சொல்லற அந்த காட்டு பகுதிக்கு போய் அந்த காட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சிருது. சரின்னு எல்லாத்தையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு நார்மன் மட்டும் அந்த காட்டுக்குள்ள போறான். அந்த காட்டுக்கு நடுவுல தான் இந்த மேகங்கள் எல்லாம் சூறாவளி மாதிரி உருவெடுத்துட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் பேசா இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நார்மன் போய் அந்த விச்சோட பேரை சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அந்த விச்சோட வாய்ஸ் மட்டும் நார்மனுக்கு கேக்குது. நான் உங்க கூட பேச விரும்பல, இங்க இருந்து உடனே போயிருன்னு சொல்லி நார்மன் நானும் ஒன்ன மாதிரி தான் சொல்லி அந்த விச்சு கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா நார்மன் என்ன பேசினாலும் அந்த விச் திருந்துற மாதிரி தெரியல. நார்மனையே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இவன் எல்லாத்திட்ட இருந்து தப்பிச்சு அந்த மரத்துக்கிட்ட போறான். இப்போ அந்த மரத்துல இருந்து உருவாயிட்டு இருந்த சூறாவளி நின்னு அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆவி வருது. அந்த ஆவி ரொம்ப உக்கிரமா இருக்குது. நார்மன் என்ன சொல்ல வந்திருக்கானே கேட்காம நார்மனை போட்டு அடி தும்சம் பண்ணுது. ஆனாலும் நார்மன் அவனோட முயற்சிகளை கைவிடுற மாதிரி இல்ல, தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். நார்மன் அந்த பொண்ணோட கதையவே அந்த இடத்துல சொல்றான். நார்மன் சொல்ல சொல்ல அந்த ஆவிக்கு வெறி ஏறிட்டே போகுது. அந்த இடம் முழுக்கையுமே வெடிக்க வைக்கிறான். என்ன அடி வாங்கினாலும் நார்மன் திரும்பி திரும்பி எந்திரிச்சு அந்த கதையை சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நார்மனோட ஐடியா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ஆவினால இந்த கதையை தொடர்ந்து கேட்கவே முடியல. அதை நிறுத்த வைக்கிறதுக்கு அந்த ஆவியும் பல வேலைகளை செய்யுது. ஆனா நார்மன் பின்வாங்குற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல நார்மன் கஷ்டப்பட்டு அந்த ஆவி பக்கத்துல போய் அந்த ஆவியோட கையை பிடிக்கவே ஒரு நிமிஷம் அந்த ஆவிக்கே தன்னோட சின்ன வயசு எல்லாம் ஞாபகம் வருது. எப்படி இருந்த நம்ம எப்படி ஆயிட்டோன்னு அந்த ஆவிக்கே இப்போதான் எல்லாம் புரிய வருது. டக்குன்னு அந்த ஆவிக்கு அவங்க அம்மா ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. நார்மன் பேசிய அந்த ஆவியை தூங்க வச்சிடறான். அதுவும் அதோட அம்மா கிட்ட போறேன்னு லைட்டுக்கு போயிருச்சு. எல்லாமே நார்மலா மாறுது. அந்த ஜாம்பிஸோட உருவத்துல இருந்து அதோட மனுஷ உருவத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து லைட்டுக்கு போயிருதுங்க. இது எல்லாமே மக்களோட கண்ணு முன்னாடி நடக்குது. எல்லாருமே நார்மலை புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமா அவனோட ஃபேமிலி அவனை புரிஞ்சுக்குது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாமே நார்மல் ஆகுது. இங்க நடந்த எல்லா விஷயமுமே நியூஸ்ல ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நார்மன் சேனலை மாத்தி வழக்கம் போல ஹாரர் படம் பார்க்கறான். ஆனா இந்த டைம் அவன் பாட்டியோட சேர்ந்து அவன் மொத்த ஃபேமிலியே அவங்க கூட உட்காந்து பாக்குது. நார்மனோட லைஃப் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த மூவி முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், உண்மையிலேயே படம் தாறுமாறா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளோட கேசே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் KSA.